2 சீட்டு வச்சிருக்கிற அண்ணன் திருமா துணை முதலமைச்சர்னா 5 சீட்டு வச்சிருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சரான கேள்வி இருக்குல்ல. நீங்க அப்ப காங்கிரஸுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. எத்தனை துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு? இது ஏமாற்று வேலை. இது யார் வேண்டுமானாலும் நம்பலாம். அண்ணன் திருமா நம்ப மாட்டாருன்றாங்க. உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க தான் அசெம்பிளில. உங்களை தான் ஆளுநர் கூப்பிட முடியும். உங்களை தவிர்த்துட்டு இன்னொரு கட்சியை கூப்பிட முடியாது. இது உங்க ரைட்ஸ் இல்லையா? ஏன் பார்த்து பிச்சை போடுங்க, நீங்க பிச்சை கேக்குறீங்கன்னு கேக்குறேன் நான். ஏன் பிச்சை கேட்கலாமான்னு யோசிக்கிறீங்க? அசிங்கம் இல்லையா அது? அப்படி என்ன அதிகார அறிப்பு உங்களை துரத்துதுன்னு கேக்குறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்தது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எதுவுமே இல்லாம ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கிறேன். உடனே ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தை கொடுத்துட்டீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கலாமே. முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா, தலைகுனியை விட மாட்டேன்னு தலைகுனியை விட்டாரா? கடைசி ஆப்ப கூட நாடாளுமன்றத்துல சொருகிட்டு தானே வந்து உட்கார்ந்துருக்காரு. குளத்தூர்ல தோத்து போயிட்டாரு. ஆமாயா தோத்தாரு. தோக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தனை தோப்பு கடிச்சாருல, அதை நீங்க பேசுங்க. இப்ப இந்த 5 நாளா பாத்துட்டோம்ல விஜய் யாருன்னு. இன்னொரு 6 மாசம் விஜயை பார்க்கணும்ல யாருன்னு. அப்பதானே அடுத்த தேர்தலில் விஜய் யாருங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்ப என்னமோ சர்வரோக நிவாரணி மாதிரி இருக்காருல்ல விஜய். விஜயை ஏத்துனாதானே சார் தெரியும் யாரா இருக்க போறாரு உட்கார்ந்த பிறகுன்னு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம்பசர் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தோழர் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னு தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறீங்களா? நேற்று இரவுல இருந்தே போயிட்டு இருக்கு. இனி இது திருமா காலம் அப்படின்றாங்க, மேலும் முன்னேறும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? இல்ல 2 சீட் அண்ணன் திருமா ஜெயிச்சிருக்காரு. துணை முதலமைச்சர் கொடுத்தா மகிழ்ச்சி தானே. அண்ணன் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை விட வேற மகிழ்ச்சி என்ன இருக்குன்னு கேக்குறேன் நானு. ஆனா அதுல ஒரு விஷயம் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அண்ணன் எப்படி துணை முதலமைச்சர் ஆவாரு? அப்ப 5 சீட்டு கொடுத்திருக்கிற காங்கிரஸ் கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம பேசுவோம். அண்ணா ஆனா மகிழ்ச்சி, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. ஆனா அண்ணா ஆவாரா? வாழைப்பழம் இல்ல சார், அழுவுற பிள்ளைக்கு வாழைப்பழம் காட்டுறது மாதிரி காட்டக்கூடாது. அவர் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல. தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆள் அகலத்தை அளந்து பார்த்திருக்கிற தலைவர் அவரு. அவர் அளவுக்கு இன்டெலெக்சுவலா தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அணுகக்கூடிய ஒரு தலைவர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அணுகக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அவரை ஏமாத்த முடியாதுன்ற பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? 2 சீட்டு வச்சிருக்கிற அண்ணன் திருமா துணை முதலமைச்சர்னா 5 சீட்டு வச்சிருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சரான கேள்வி இருக்குல்ல. நீங்க அப்ப காங்கிரஸுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. எத்தனை துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு? அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? அதை நீங்க செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்னவாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இது ஏமாற்று வேலை. இது யார் வேண்டுமானாலும் நம்பலாம். அண்ணன் திருமா நம்ப மாட்டாருன்றாங்க. உறுதியா இருக்கீங்க? நிச்சயமா அவரை ஏமாத்த முடியாதுங்க. அவரை ஏமாற்ற முடியுமா என்ன? நான் தான் சொல்றேனே, தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஆழ அகலங்களை அளந்து பார்த்திருக்கிற தலைவர். அவருக்கு தெரியும். ஆதவ அர்ஜுனா சொன்னாரு அண்ணன் திருமா துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் திருமா ரொம்ப சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன் நான் முதலமைச்சர் ஆக கூடாதான்னு கேட்டாரு. நானே கேட்கலாம், நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. ஏன் முதலமைச்சர் ஆக கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவருக்கு ஆதவ அர்ஜுனாவினுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய ரேகை ஒன்று அவரு கண்ணுக்கு புலப்பட்டுருச்சுல. மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தான், பரவாயில்லப்பா ஆதவ அர்ஜுனா கரெக்டா தானே கேட்கிறாரு, ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கேட்டாங்க. அந்த ரேகை மற்றவர்கள் கண்களுக்கு தெரியல. அண்ணன் திருமாவளுடைய கண்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஏண்டா நான் துணையாவே தான் இருக்கணுமாடா, இண்டிவிஜுவலா நிக்க கூடாதாடா அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா? அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவுன்னு நான் சொல்றேன். அதனால இப்ப இந்த குரலுக்குடைய வலிமை என்ன? இந்த குரலுக்கு பின்னால் இருக்கிற சேம் அதே ரேகை, அந்த கோடு, அது எப்படிப்பட்டதுன்னு அண்ணன் திருமாவுக்கு தெரியும். அதனாலதான் அவர் ரொம்ப நிதானமா இருக்காரு. அதனாலதான் அவர் எந்த சலசலப்புக்கும் ஆட்படாம இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க பேரம் பேசிட்டு இருக்காங்க, தயாராயிருக்காங்க. வன்னியரசு போடுறாரு, இது இனி திருமா காலம்ன்றாரு. அதுக்கு என்ன பொருள்? இது திருமா காலம் ஏங்க? இப்பவுமே திருமா காலம் தாங்க. இப்ப திருமா காலம் இல்லையா? நான் கேக்குறேன், இப்ப திருமா காலம் இல்லையா? இல்ல நான் கேக்குறேன்,
இல்லங்க, இப்பவே திருமா காலம் தானே. திருமா காலம் இல்லையா? அண்ணன் வன்னி அரசு எப்படி ஜெயிச்சாரு திண்டிவனத்துல? அதுவும் திண்டிவனத்துல ஜெயிக்கிறாரு. திருமா காலம் இருந்ததுனாலதானே அண்ணன் ஜெயிச்சாரு. பிரச்சாரத்துக்கு போனேன் நான் அண்ணனுக்காக திண்டிவனத்துல பேசணும். அப்போ பார்க்கும்போது எந்த கட்சி எங்க வந்து நின்று வெற்றி பெற போகுதுங்கிறதே திருமா காலம் இல்லையா? எல்லா கட்சியும் கூட்டணியில சீட்டை குறைச்சு வாங்கிக்கும் போது அண்ணன் திருமா மட்டும் கூடுதலான சீட்டை வாங்கிக்கிறார். திருமா காலம் இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்த தொகுதியை வாங்கும் போது அண்ணன் கேட்ட தொகுதியை கொடுக்குறாங்க. திருமா காலம் இல்லையா? எல்லா கட்சியும் நாங்க திமுக எடுக்கிற முடிவை தான் செய்ய போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் என் கட்சியை கூப்பிட்டு பேசி என் நிர்வாகிகள்கிட்ட பேசி முடிவெடுக்கிறேன்னு சொல்றாரு. திருமா காலம் இல்லையா? அதனால இப்பவே அது திருமா காலம் தான். என்னமோ இப்ப யாருடைய காலமோ கிருஷ்ணசாமி காலம், பூவை ஜெகன்மூர்த்தி காலமா இருக்கிறது மாதிரியும் இனிமேல் தான் அண்ணன் திருமா காலம் வரப்போகுதுங்கிறது மாதிரியும் நீங்க சொல்லக்கூடாது. அண்ணன் வன்னி அரசுக்கு நல்லா தெரியும் இந்த அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு. எனவே இந்த வார்த்தைகளில் விளையாடுவது, அவர் துணை முதலமைச்சர் ஆகிறாருங்கிற ஆசைகளை வெளிப்படுத்துறது மாதிரி பேசுறது, இதெல்லாம் அண்ணன் திருமாவுக்கே ஏற்புடையதில்லை. அவருக்கு தெரியும், அவர் நல்ல முடிவு எடுப்பார். ஆமா. இன்னொரு கேள்வி தோழர், நம்ம ஊடகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களே கூட சிலர் சொன்னது, நேரடியாக விஜய் அவர்கள் இந்த 108 எம்எல்ஏக்களை கையில கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்டயே நம்ம ஒரு உதவி கேட்டு இருந்தா ஆளுநரை எப்படி ஆட்சி அமைக்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்திருப்பாருன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா இல்ல அது பெருத்துப்படுத்த வேண்டாமா? நான் என்ன கேக்குறேன், பிச்சை ஏன் எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? உங்களுக்கு வந்து அறுதி இல்ல இல்ல உங்களுக்கு அறுதி இல்ல ஜனநாயகத்துல இருக்க வாய்ப்பு இல்ல இல்ல உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா சரி, லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க தான் அசெம்பிளில. ஆமா ஆமா. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் என்ன சொல்லுது? லெஜிஸ்லேட்டிவ் லா என்ன சொல்லுது? உங்களை தான் ஆளுநர் கூப்பிட்டாகணும், உங்களை தான் ஆளுநர் கூப்பிட முடியும். உங்களை தவிர்த்துட்டு இன்னொரு கட்சியை கூப்பிட முடியாது. இது உங்க ரைட்ஸ் இல்லையா? 108 பேரை அழைச்சிக்கிட்டு போய் ராஜ்பவன் வாசல்ல நின்று இவரு தான் டுமில் குப்பம் வௌவாலு, இவரு தான் ஓட்டேரி நரி, இந்த தொகுதியில ஜெயிச்சாரு, ஐயா பார்த்து பிச்சை போடுங்க. இல்ல இல்ல ஏன் பார்த்து பிச்சை போடுங்க நீங்க பிச்சை கேக்குறீங்கன்னு கேக்குறேன் நான். ஏன் பிச்சை கேக்குறீங்க? ஏன் பிச்சை கேட்கலாமான்னு யோசிக்கிறீங்க? அசிங்கம் இல்லையா அது? அப்படி என்ன அதிகார அரிப்பு உங்களை துரத்துதுன்னு கேக்குறேன். அப்படி என்ன சார் அதிகார அரிப்பு உங்களை துரத்துது? வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துருங்க. ஆளுநர் உண்மையிலேயே உங்களை அழைக்கிறியா? 10ஆம் தேதி உங்களால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியலையா? நாட்டு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிருங்க, பிச்சை எடுக்காதீங்க. உங்களையும் மதிச்சு இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டான்ல, ஓட்டு போட்டவனுக்கு ஒரு தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. தான் யாருக்கு வாக்களிச்சோமோ அவன் போய் யாசகம் கேட்கறாங்கிறதே ஒரு பெரிய தலைகுனிவு இல்லையா தமிழ்நாட்டுக்கு? வாக்களித்த வாக்காளருடைய முகத்துல கரிய பூசாதீங்கன்னு சொல்றேன் நான். இது ஒரு அயோக்கியத்தனமான வேலை. நான் போய் கன்வீன்ஸ் பண்ணிடுறேன், நான் போய் விலை பேசிடுறேன். இதுக்காகவா ஓட்டு போட்டா உங்களுக்கு? இதுக்காகவா மாற்றம் வேணும்னு சொன்னா? தான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கான்னா இந்த நாட்டை இவர் ஆள்வது சரின்னு நினைச்சு ஓட்டு போட்டிருக்கான். இந்த நாட்டுல இவரு யாசகம் கேட்கறது சரின்னு நினைச்சு ஓட்டு போட்டதாக நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல, அதுக்கு போடல உங்களுக்கு ஓட்டு. நிமிர்ந்து நெல்லுங்க, நிமிர்ந்து நெல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் முதுகெலும்பு உள்ளவர்களாகவே வெளிப்பட்டிருக்காங்க. முதல் 5 ஆண்டை பாருங்க, சண்டை செஞ்சோமா இல்லையா? முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? தலைகுனியை விட மாட்டேன்னு தலைகுனியை விட்டாரா? கடைசி ஆப்ப கூட நாடாளுமன்றத்துல சொருகிட்டு தானே வந்து உட்கார்ந்துருக்காரு. குளத்தூர்ல தோத்து போயிட்டாரு. ஆமாயா தோத்தாரு. தோக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தனை தோக்கடிச்சாருல, அத நீங்க பேசுங்க. அதுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கா? ஆட்சியினுடைய கடைசி கட்டத்திலும் யாருக்கு ஆப்படிக்கணுமோ அவனுக்கு ஆப்படிச்சுட்டு தான் இங்க வந்திருக்காரு. இனிமேலும் யாருக்கு ஆப்படிக்கணுமோ அடிப்பாரு. கனிமொழி லெட்டர் கொடுத்தாங்கல்ல, எங்க பக்கத்துல இந்த ஒட்டுண்ணி பயல்களை உட்கார வைக்காதீங்க, இந்த ஃப்ராடு பசங்களோட நாங்க உட்கார மாட்டோம், எங்களை தனியா உட்கார வச்சிருங்க, கொடுத்தாச்சு இல்ல லெட்டரு, இனிமே இருக்குல்ல வேடிக்கை, அது மாதிரி சண்டை செய்யுங்கன்ற நான். உங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்பையும் முறையா பயன்படுத்துங்க. அரசியல்னா அதான். எதுக்கு அரசியலுக்கு வந்தோம்? 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கு மட்டுமா வந்தோம் அரசியலுக்கு? நம்முடைய உரிமையை பேசுறதுக்கு வந்தோம் அரசியலுக்கு. அந்த உணர்வுக்கு வாங்கன்ற நான். சிபிஎம் சிபிஐ வெளியில இருந்து ஆதரவு, ஆனால் திமுகவுடைய கூட்டணியில தொடரும். இது என்ன? இது குழப்பமா இருக்கா? இல்ல நீங்க தெளிவா இருக்கீங்களா? இல்ல எங்களுக்கு குழப்பமா? இல்ல இல்ல அவங்களே ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு வருத்தம் ஒண்ணு இருக்கு. அந்த வருத்தத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பதிவு பண்றேன். நீங்க கேட்டதுனால மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு கொண்டு வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கலைஞர் போனார்.
கலைஞருக்கு தெரியும் இவன் ஆட்சி அதிகாரத்தை காவி பக்கமாவே நடத்துவான், இந்தியாவினுடைய திசை வழி போக்கை இப்படிதான் கொண்டு போவான். எனவே இவனுக்கு ஒரு கடிவாளம் போட்டு கடிவாளத்தை நம்ம கையில வச்சுக்கணும்னு முடிவு பண்ணார். அதுக்கு பேர் தான் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம். ஆமா. பொதுவுடைமை இயக்கங்கள் இன்றைக்கு ஒரு மாநிலத்தை ஆளுகிற வலிமையை இழந்துருச்சு. மேற்கு வங்கத்துல இல்ல பொதுவுடைமை இயக்கம். கடைசியாக அதிகாரத்தில் இருந்த மார்க்சிஸ்டினுடைய ஆட்சி கேரளத்தில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி. நான் கலைஞருடைய பாணியில இதை உள்வாங்குறேன். 2016 மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய வியூகத்தை வகுத்து கலைஞரை தோக்கடிச்சாங்க. கலைஞர் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு அறிவாலயம் வந்தாரு. பத்திரிகையாளருக்கு போய் மைக்கு நீட்டினோன்னு கலைஞர் சொன்னாரு, இந்த தேர்தல் முடிவை எப்படி பார்க்கிறீங்க அப்படின்னாங்க. தனக்கு கடைசி தேர்தல் என்கிற கவலை அந்த கிழவனிடத்துல இல்லை. தான் இனிமேல் முதலமைச்சர் ஆக முடியாது என்கிற கவலை அந்த கிழவனிடத்துல இல்லை. அந்த தலைவர் சொன்னாரு, பொதுவுடைமை இயக்கம் இல்லாத சட்டப்பேரவை அமைவதை வருத்தத்தோடு பார்க்கிறேன்னார்ல. இன்றைக்கு பொதுவுடைமை இயக்கங்கள் ஆள முடியாத நாடாக இந்தியா மாறி இருக்கு. நான் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்கிறேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் போயிருக்க வேண்டாமா? ஒரு குறைந்தபட்ச நிபந்தனையை விதித்து விட்டு போயிருக்க வேண்டாமா? ஆதரவு கொடுத்தது சரி, தவறு இல்லை, அது உங்களுடைய நிலைப்பாடு. திமுக கூட்டணியில் நீங்கள் தொடருகிறேன் என்று சொல்வதும் சரி, அதுவும் தவறில்லை. இப்போதும் திமுக கூட்டணி தான். ஆனா குழப்பமா இல்லையா அதுல? இல்ல, என்ன குழப்பம்? ஒரு குழப்பமும் இல்ல. காங்கிரஸ் குழப்பம் இல்ல. விஜய் அவர்கள் 2 தொகுதியில இருக்காங்க. ஒரு தொகுதியில மறுபடியும் இன்னொரு ஆள் வந்து நிக்கிறப்ப யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? அப்ப கம்யூனிஸ்ட் அப்ப திமுக வேட்பாளர் மறுபுறத்துல நின்னா கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாங்க. திமுகவை தான் ஆதரிப்பாங்க. திமுக தர்மம் இருக்கா? என்ன சார், நீங்க மாநில நலனா கூட்டணி நலனா? மாநில நலன் இல்ல, பேசுறீங்களே தோழர். இல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டா அது சரியா? அது சரியா, ஏற்புடையதா? அப்படி ஒண்ணு வரலாமா? இப்படி வச்சுக்கோங்க, விஜய முதலமைச்சர் ஆக்கும். அப்பதானே விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களுக்கு விஜய் என்ன செய்யறாங்கன்னு பார்க்க முடியும். விஜய் சார் இப்ப இந்த 5 நாளா பாத்துட்டோம்ல விஜய் யாருன்னு. இன்னொரு 6 மாசம் விஜயை பார்க்கணும்ல யாருன்னு. அப்பதானே அடுத்த தேர்தலில் விஜய் யாருங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்ப என்னமோ சர்வரோக நிவாரணி மாதிரி இருக்காருல்ல விஜய், மீட்க வந்த மீட்பர் மாதிரி இருக்காருல்ல விஜய். விஜயை ஏத்துனாதானே சார் தெரியும் யாரா இருக்க போறாரு உட்கார்ந்த பிறகுன்னு. அதுக்குண்டான வேலையை கம்யூனிஸ்டுகள் செய்துட்டாங்கன்னு நீங்க பாருங்க. 1000 வருத்தங்கள் உண்டு சார். நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணி நலனை, கட்சி நலனை கடந்து மாநில நலன் முக்கியம். வீட்டுக்கு பெருமையா நாட்டுக்கு பெருமையானா நாட்டுக்கு தான் தேவை பெருமை, வீட்டுக்கு பெருமை தேவையில்லை. அதுதான் இங்க இருக்கிற நிலைப்பாடு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்தது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எதுவுமே இல்லாம ஏன் செஞ்சீங்கன்னு கேக்குறேன். உடனே ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தை கொடுத்துட்டீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கலாமே. குறைந்தபட்சம் திமுக செயல்படுத்திய எல்லா ஸ்கீமையும் அப்படியே நீ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிற செய்தியாவது சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிருக்கலாமே. அது ஏன் பண்ணலன்றதுதான் ஒரு வருத்தமே தவிர, கம்யூனிஸ்டுகள் எடுத்த முடிவில் தவறு இருப்பதாக நான் கருதல்ல. ஒரு சரியான முடிவு. விஜயை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இதை விட வேற ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நிறைவான கேள்வி தோழர். முதலமைச்சர், நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அடுத்து எப்படி செயல்பட போறாரு? எதிர்கட்சியா நம்ம என்ன பண்ண போறோம்? திமுக என்ன பண்ண போறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே ஆளுங்கட்சியாக இருந்து செயல்படுவதை விட எதிர்கட்சியாக இருந்து மிக சிறப்பாக எப்போதும் செயல்படும். அதுக்கு வந்து பலமே எப்படின்னா, எதிர்கட்சி ஆனதற்கு பிறகுதான் கிடைக்கும். 2011 இருந்து 2016 வரைக்கும் எப்படி செயல்பட்டார்களோ, 2016 இருந்து 2021 எப்படி செயல்பட்டார்களோ, அதை விட கூடுதலான வேகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். இது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். கட்சியை மீட்டுருவாக்கம் செய்யணும். கட்சிக்குள் புறையோடி போயிருக்கிற கலைகளை நீக்கணும். கட்சியில அதிகாரத்துக்காக தொத்தி கொண்டவர்களை பார்த்து அடையாளப்படுத்தணும். கட்சிக்கு உண்மையாக வேர்வையும் ரத்தமும் சிந்தி அண்ணா வழியில், பெரியார் வழியில், கலைஞர் வழியில் இந்த இயக்கத்துக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவனை அடையாளப்படுத்திக்கணும். அதற்குண்டான காலமாக இந்த காலம் அமையும். அவர் எப்படி செயல்படுவார்ன்றதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த போர் யானை எப்படி இயங்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி பயணிக்கும், அது என்ன பேசும், அது எங்க போய் சண்டை செய்யும், எல்லாமே தெரியும்.
நம்ம தான் புதுசா சொல்ல போறோமா? மு.க. ஸ்டாலினுக்கு முகம் கொடுக்க போறோமா? டிஸ்கிரைப் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா அதுக்கு நம்ம ஆன்சரா பண்ண முடியும்? இல்ல. மு.க. ஸ்டாலின் யார் என்பது உங்களை விட என்னை விட நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். குளத்தூர்ல வரும்போது தாரை தாரையாக கண்ணீர் வடிச்சான. ஏன் வடிச்சான்? ஏன் கண்ணீர் வடிச்சான்? முதலமைச்சர் தான் தொகுதியில கண்ணீர் வடிச்சானா? தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆமா, தோல்விதான். யாருமே எதிர்பாராத தோல்விதான். ஆனா ஒரு தலைவனுடைய தோல்விக்காக ஒரு நாடே அழுது பாக்குறீங்களா நீங்க? சினிமாலதான் நடந்துச்சு. அது சினிமாலதான் நடந்துச்சு. ஆனா அரசியலில் ஒரு தலைவன் தோற்றதற்கு பிறகு எல்லாரும் சொன்னா காமராஜர் தோத்த பிறகு நாடே அழுதுச்சுன்னு நீங்களும் நானும் பார்க்கல. உண்மையிலேயே அழுதாங்களா இல்ல விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுங்கிற போலி கடிதங்களோடு போறாங்களா? அந்த மாதிரி போலியான செய்தியாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாடு பார்த்துருச்சு. அதிமுக காரன் அழுகுறான் சார், பிஜேபி காரன் வருத்தப்படுறான் சார். இப்படி ஒரு தலைவர் தோற்றிருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்படுறான். இந்த கண்ணீருக்கு பின்னால் மு.க. ஸ்டாலின் என்கிற மனிதனுடைய உழைப்பு இருக்கு, நீங்க மறந்துடாதீங்க. திமுக தலைவர் தோத்து போயிட்டாருன்னு வருத்தப்படுறானா? டயர்லெஸ் டிராவல் 5 years சிஎம். இந்த கேம்பெயின்ல அவர்தான் ஸ்டார். திட்டங்களை வகுத்ததில் அவர்தான் ஹீரோ. அரசை கொண்டு செலுத்தியதில் அவர்தான் சூப்பர் ஹீரோ. ஒன்றிய அரசை எதிர்த்து நின்று தமிழ்நாடு அரசினுடைய கட்டமைப்பை சீர்குலைக்காமல் பாதுகாத்ததில் அவர்தான் மேஸ்ட்ரோ. அதனால அழுகுறான். அவனுக்கு தெரியும் இந்த யானை வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருச்சு, களத்தை இழந்துருச்சு, அது யானைக்கு இழப்பு இல்ல, களத்துக்கு இழப்பு அப்படின்றது தெரியும். அதனால முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார்? நான் ஏன் போய் முதலமைச்சர்னு சொல்றேன்னா, அவர் தான் தமிழர்களின் முதலமைச்சர். வேற ஒருவருக்கு அந்த பதவி இல்லை. அதை நீங்க தெரிஞ்சுங்க. இன்னொன்னு, புதிய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறவரை அவர் தான் முதலமைச்சர். கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைந்து விட்டது. 60-70 ஆண்டு கால ஒரு கனவு நிறைவேறி விட்டது. திராவிட மாடல் தோற்று விட்டது. சினிமா மாடல் வென்று விட்டது. உங்க பார்வை என்ன தோணுது? இல்ல, கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு சொல்றத நான் ஏற்கல. ஏன்னா இங்க விஜய் கூட கோல்வாக்கரையும் RSS சித்தாந்தத்தையும் உள்வாங்கி கொண்டு வந்து பேசி இருந்தாருன்னா விஜய் அம்பலப்பட்டு போயிருப்பார். விஜய் பெரியார கொள்கை தலைவர்னு ஏத்துக்கிட்டாரு. விஜய் கட்சிக்கு கழகம் தான் இல்ல விஜய் கட்சிக்கு கழகம்னு தான் பேர் வச்சாரு. அவருக்கு தெரியும் கழகம்னு சொன்னாதான் இங்க கழகம் பண்ண முடியும்னு. இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கில் அவர் போனாரே தவிர தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கை மாற்றுவதற்காக அவர் ஒரு அரசியல் பயணத்தை போகல. அவர் என்ன சொன்னாரு? திராவிட இயக்கத்துக்கு நான் மாற்றுன்னு சொன்னாரா? திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று அப்படிதான் அவர் முன் வச்சாரு. திராவிட இயக்கத்துக்கு மாற்ற முன்வைக்கல. கோட்பாட்டுக்கு புதிய கோட்பாடு சொல்லல அவரு. இந்த கோட்பாட்டோட நான் புரட்சிகரமாக மாற்றங்களை செய்வேன்னு சொன்னாரு. அது என்ன புரட்சிகரமான மாற்றங்கள் செய்யறாருன்றதா நம்ம பார்ப்போம். கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்பு இப்பவும் கழக ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். அது அமைஞ்சிருக்கா அமையலையான்றதெல்லாம் கவர்னர் சொல்லுவார். நம்ம ஒண்ணும் இப்ப உத்தரவாதம் சொல்ல தேவையில்லை, அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஆனா மக்கள் தீர்ப்பளித்தது ஏற்கனவே இருக்கிற ஒரு மாடலை பின்பற்றுகிறேன் என்று சொன்னவருக்கு தானே தவிர அந்த மாடலை மாத்திருவேன்னு சொன்னவருக்கு இல்ல. அந்த மாடலை மாத்திருவேன்னு சொன்னவங்க ஒரே இடத்துலதான் ஜெயிச்சிருக்காங்க, மறந்துடக்கூடாது. அந்த மாடலை மாத்திருவேன்னு சொன்னவங்களோடு கூட நின்னவங்க எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டாங்க. 110 தொகுதியில 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, மறந்துடக்கூடாது. அதனால தமிழ்நாடு ஒன்றும் வேறு ஒருவருக்கு வாய்ப்பை தந்து விடவில்லை. நம்மவர் என்று கருதியே வாய்ப்பை தந்திருக்கிறது. அது நம்மவரா இல்லையா என்பதை அவரே முடிவு செய்து 6 மாதத்துக்குள் சொல்வார். அதனாலதான் அண்ணன் மு.க. ஸ்டாலின் பிக்ஸ் பண்ணாரு நேரத்தை. 6 மாச காலம் பார்ப்போம்னு சொன்னது. அதுக்கு என்ன அர்த்தம்னா 6 மாசத்துக்குள்ள இந்த சாயம் அதுவாவே வெளுத்துரும்ன்றதுதான். தொடர்ந்து பயணிப்பும் தொடர் நிறைய கணிப்பு முன் வச்சிருக்கீங்க. பலருக்கும் பல ஆறுதலான வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.